செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை. வரக்கூடிய மாதங்கள், இன்னும் சொல்ல போனால் 2027 டிசம்பர் வரைக்கும் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை. பொதுவாக எல்னினோ விலகல் எப்பொழுது, லானினா பிறப்பு எப்பொழுது, ஆய்வறிக்கை. அச்சுறுத்தல் எல்னினோ அச்சுறுத்தல் விலகல் எப்பொழுது, அச்சுறுத்தல் இல்லாத லானினா காலம் எப்பொழுது. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் 2026 ஆகஸ்ட் 7 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு. இப்போ சூப்பர் எல்னினோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததை விட மோசமான ஒரு எல்னினோ என்றால் பயங்கரமா அதுக்கு என்ன சொல்றதுன்னா அச்சுறுத்தல் கொடுத்து அப்படியே வார்த்தைகள்லாம் நிறைய போடப்பட்டு வருகிறது. பயமா இருக்கு. ஆனா கடல் வெப்ப வரைபடத்தை பார்க்கும் பொழுது அப்படியே அந்த எல்னினோ வரைபடத்திற்கும் இப்ப இருக்கக்கூடிய கடல் வெப்ப வரைபடத்திற்கும் முழுமையான மாற்றமா இருக்கு. ஆசிய பக்கம் வெப்பம் அதிகமாக இருக்கு. அமெரிக்க பக்கமும் வெப்பம் இருந்தாலும் அமெரிக்க பக்கத்துல குறைந்த பரப்பில் தான் அதிக வெப்பம் இருக்கு. ஆனால் வெப்பம் இருக்கு. ஆனால் ஆசிய பக்கம் அதிக வெப்பம் இருக்கு. பரவல் அதிகமா இருக்கு. பரப்புல அதிகமான இடத்துல அதிக வெப்பம் இருக்கு. நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல், அரபிக்கடல், வங்கக்கடல் எல்லாமே அதிக வெப்பம். தென்சீன கடல், தாய்லாந்து வளைகுடா, இந்தோனேஷியா கடற்பகுதி எல்லாமே வெப்பம் மிகுந்தே இருக்கு. இதுல நம்ம இணைத்திருக்கிற வரைபடத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஆக நாம இதைத்தான் நம்ம அப்பையிலும் சொல்றோம். பசிபிக் பெருங்கடலின் மத்திய பகுதியில் வெப்பம் உருவாகி இருக்கு. அதிகமா வழக்கமா ஆசிய பக்கம் மட்டும்தான் இருக்கும். இப்ப மத்திய பகுதியில் இருக்கு. அதனால தொலைவில் இருந்து சூப்பர் புயல்கள் உருவாகி சீனாவை தாக்கும் அப்படின்னு சொன்னோம். அதுதான் ஏற்கனவே ஒரு புயல் தாக்கியது. இப்போ ஒண்ணு டால்பின் தாக்க நெருங்கிக்கிட்டு இருக்கு. வெள்ளப்பெருக்கை அதிகமாக ஏற்படுத்த போது சீனாவிற்கு. இது அப்படியே நீடித்து நின்ற வெள்ளப்பெருக்கை நீடித்து நின்று ஒரு 2-3 நாளுக்கு பயங்கரமான ஒரு சீனாவுக்கு வெள்ளப்பெருக்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது வடகொரியா தென்கொரியா பக்கம் போக போகுது. அடுத்த நிகழ்வு எங்க வரப்போகுது? நேரடியாக சீனாவின் தெற்கு பகுதி வழியாக வடகிழக்கு மாநிலத்துக்கு வரப்போது. 16ஆம் நாளை எழுதி வச்சிங்க, குறிச்சு வச்சிங்க. ஏன்னா நடக்குதா நடக்கலையா, அறிக்கையில உண்மைத்தன்மை இருக்கா என்பதெல்லாம் பார்க்கணும்னா அறிக்கையை கூர்ந்து கேட்கணும், நல்ல மனசுல பதிய வச்சுக்கணும். அப்போதான் உண்மை உங்களுக்கு புரிய வரும். நம்ம நீண்ட கால அறிக்கையில என்ன சொன்னோம்? ஜூலை இறுதியில மழைப்பொழிவு தீவிரமடையும், ஆகஸ்ட் 1 தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும், கபினி நிரம்பும். அது குறிப்பிட்ட காலம் தான் வரும். அதுக்கப்புறம் நீர்வரத்து குறையும். அதுக்கப்புறம் ஒரு இடைவெளி 5 நாள் கொடுக்கும் தென்மேற்கு பருவமழையில. அதெல்லாம் கொடுக்க போது இப்போ இந்த 12ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் ஒரு இடைவெளி கொடுக்க போகுது. முதல்ல 10 to 15 சொன்னோம். இப்போ 12 to 17 சொல்லியிருக்கோம். அதே 5 நாள் கொஞ்சம் 2 நாள் தள்ளி 2 நாள் தள்ளி போகுது. 2 நாள் 12ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்கு. 12க்கு மேல இடைவெளி 5 நாள். அதுலயும் வெப்பசலன இடிமழை பொழிவும் கொஞ்சம் பரப்புல இருந்துட்டு இருக்கும் என்பதை சொல்லிட்டே இருக்கும். இப்போ டால்பின் புயல் சீனாவை கடந்த பிறகு அடுத்த நிகழ்வு தெற்கு சீனா வழியாக, ஹாங்காங்கு தெற்கு புறம் வழியாக, வியட்நாம் கம்போடியா வழியாக, லாவோஸ் வழியாக, தாய்லாந்து மியான்மர் வழியாக நேரடியாக அது வடகிழக்கு மாநிலத்திற்கு வரப்போகுது. அதனால வரக்கூடிய 16ஆம் தேதியிலிருந்து வடகிழக்கு மாநிலங்களுக்கு அச்சுறுத்தும் மழை, கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த போது. கடந்த முறை குஜராத்தில் ஏற்படுத்திய வெள்ளத்தை விட பிரம்மபுத்திரா நதியில, அஸ்ஸாம், மேகாலயா, மேற்கு வங்கம் மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா பீகார், ஜார்க்கண்ட், அப்படியே அருணாச்சல பிரதேசத்தில் இருந்து டெல்லி வரைக்கும் உள்ள இமயமலை பகுதிகளெல்லாம் அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மழைப்பொழிவு கொடுக்க போது 16ஆம் தேதியிலிருந்து. அப்போ தமிழ்நாட்டில் வெப்பச்சலன இடிமழை பொழிவும் தென்மேற்கு பருவமழை காற்று சுழற்சியில் இருந்த மழைப்பொழிவும் இருக்கும். அடுத்த நிகழ்வு 20ஆம் தேதிக்கு பிறகு நேரடியாக வங்கக்கடலுக்கு நிகழ்வு வரும். வடகிழக்கு மாநில நிகழ்வு முதல்ல 16ஆம் தேதி, அதுக்கு அடுத்தது நேரடியாக வங்கக்கடல் நிகழ்வு 20ஆம் தேதிக்கு மேல. அப்புறம் மாத இறுதியில ஆந்திர பிரதேசம், ஒடிசா, அப்புறம் செப்டம்பர்ல அடுத்தடுத்தது வடக்கு ஆந்திர பிரதேசம், மத்திய ஆந்திர பிரதேசம் என்று வரும். செப்டம்பர் இறுதியில மத்திய ஆந்திர பிரதேசம் உறுதியாக, அக்டோபர் 15 தேதி தெற்கு ஆந்திர பிரதேசத்துக்கு வரும் நிகழ்வு. ஆக அப்போதான் கடல் வெப்பம், பசிபிக் பெருங்கடல், ஆசிய பக்க வெப்பம் குறையும். ஆனால் தென்சீன கடல், தாய்லாந்து விளைகுடா வெப்பம் இருந்து கொண்டிருக்கும். வங்கக்கடல் வெப்பம் உச்சபட்சத்தை எட்டி இருக்கும். அப்போ எங்கிருந்து வடகிழக்கு பருவ காற்றை ஈர்க்குமோ, எந்த இடத்தை நோக்கி காற்று செல்லணுமோ அந்த இடத்துல வெப்பம் அதிகமா இருக்கும். அப்போ வடகிழக்கு பருவமழை காலத்துல தென்மேற்கு பருவமழை காலத்தோட இறுதியிலையும் வடகிழக்கு பருவமழை காலம் அக்டோபர் 18 ஜனவரி 10 வரைக்கும் அதிக மழைப்பொழிவை கொடுக்கும். நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம்.
எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்குங்க. கடலோர மாவட்டங்களையும் தென் மாவட்டங்களையும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையும் நம்ம குறிப்பிடுறதுக்கு காரணம் குறைந்த நேரத்தில் அதிக மழை தரும், சிறு நிகழ்வும் வலுவான மழை தரும் அச்சுறுத்தல் இருக்கிறது என்பதற்காகத்தான் முன் எச்சரிக்கைக்காக தென் மாவட்டங்கள், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, தென் கடலோரம், டெல்டா, வட கடலோரம், இலங்கை, இதை நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். உள் மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் மழை இருக்கு. ஆந்திர பிரதேசத்துக்கும் தென் மாநிலங்களுக்கே மழை இருக்கு என்பதை நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் அக்டோபர்ல வலுத்து இருக்கும். இப்போ பெய்து கொண்டிருக்கூடிய மழை நாம ஏற்கனவே சொன்னது போல இன்றைக்கு நீங்க கேளுங்க, ஆர்வேலூர், முக்கோணம், சமத்தூர், அங்கலக்குறிச்சி, மீனாட்சிபுரத்தை கேளுங்க. இப்ப தென்மேற்கு பருவமழை சாரல் வருதா வளையான்னு அப்பாச்சி கொண்டிருப்பதில் இருக்கவங்களுக்கு தெரியாது. தென்மேற்கு பருவமழை தெற்கு புறம் சாரல் இருக்கு, நெகமத்துக்கு வரல சாரல். ஆனால் நெகமத்து கூட வந்திருக்கலாம், எனக்கு தகவல் கிடைக்கல இந்த அதிகாலை நேரத்துல. ஆனால் முக்கோணம், ஆர்வேலூருக்கு வந்திருக்கு சாரல். அதே போல மேட்டுப்பாளையத்திற்கு மேற்கே இருக்கக்கூடிய பில்லூர் அணைக்கட்டு நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு வந்திருக்கு மழை. வால்பாறையில் பொழிகிறது, நீலகிரியின் மேற்கு பொழிகிறது, இடுக்கி அணைக்கட்டு பகுதி மற்றும் மூணாறு, மறையூர் பகுதியில் பொழிகிறது, முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதியில் பொழிகிறது, பத்தனந்திட்டா உள்ளிட்ட தென் சபரிமலை பகுதிகளில் பொழிகிறது. குற்றாலத்திற்கு மீண்டும் ஒரு நீர்வரத்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு நாளைக்கு மழையில பெய்யக்கூடிய மழை வரப்போகிறது. கன்னியாகுமரியிலிருந்து நீலகிரி வரை மழை இருக்கு. தமிழ்நாட்டிலே நேற்றைக்கு புதுக்கோட்டை, டெல்டா மாவட்டங்களில் திருத்துறைப்பூண்டி மற்றும் கடலூர், புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு நேற்றைக்கு மழை பொழிவு கொடுத்த நிலையில இன்றைக்கு ஈரோட்டில் இருந்து டெல்டா வரைக்கும், கரூர் வடக்கு மற்றும் நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி உட்பட ஆந்திர எல்லையோரம் முதல் ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டம் வரைக்கும் டெல்டாவிற்கும் அடக்கி இன்றைக்கு நல்ல மழை தரும். அதுல குறிப்பாக கோடியக்கரை முனை தாண்டி யாழ்ப்பாணத்துக்கும் இன்றைக்கு மழைப்பொழிவு கொடுக்கலாம். கண்டிப்பாக மயிலாடுதுறை, கடலூர், புதுச்சேரிக்கும் விழுப்புரத்திற்கும் கனமழை காத்திருக்கிறது இன்றைக்கு மாலை இரவுல என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். இப்படி 8ஆம் தேதி வரை, பிறகு 10ஆம் தேதி வரை தீவிரம் குறைந்திருக்கும். அப்புறம் 12ஆம் தேதி வரை இருந்துட்டே இருக்கும் மழை. அப்புறம் 5 நாள் இடைவெளி கொடுக்கும். அப்புறம் 16ஆம் தேதியிலிருந்து வடகிழக்கு மாநிலங்கள், அப்பொழுது இங்கே வளிமண்டல சுழற்சி மழை மற்றும் வெப்பசலன மழை, தென்மேற்கு பருவமழை லேசாக பிக்கப் ஆகும். 20ஆம் தேதிக்கு மேல வலுப்பெறும். மாத இறுதி 10 நாள் வலுத்திருக்கும். செப்டம்பர் மிக வலுத்திருக்கும். அதுலயும் செப்டம்பர் 15 மிகவும் வலுத்திருக்கும். இப்போ எல்னினோ, சூப்பர் எல்னினோ வந்து விட்டதாகவும், சூப்பர் எல்னினோ இந்த வருடம் நவம்பர் டிசம்பர்ல மிக வலுத்து இருக்கும் என்பதாக உலக வானிலை வல்லுநர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது எல்னினோவே இருந்தாலும் நம்மை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய கடல் வெப்பம், கடல் நீரோட்டம் இதெல்லாம் சாதகத்தை பார்க்கும் பொழுது தென்மேற்கு பருவமழை பிற்பகுதியில் வலுத்திருக்கும். வடகிழக்கு பருவமழை ஒட்டுமொத்தம் மிக வலுத்திருக்கும். நவம்பர் டிசம்பர் மிக மிக வலுத்திருக்கும். அச்சுறுத்தும் மழை, உடைப்பெடுக்கும் வகையில் மழை. அதனால கரைகளை பலப்படுத்த வேண்டும், வடிகால்களை சரி செய்ய வேண்டும். வடகிழக்கு பருவமழை அதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சரி, இந்த அச்சுறுத்தல், வறட்சி என்கின்ற அச்சுறுத்தலும் கோடையில் 2027 கோடையில் கண்டிப்பா வெப்பம் அதிகமா இருக்கும். அது நம்ம சொல்றோம், நாமும் சொல்லிட்டு இருக்கோம். பிப்ரவரியிலிருந்து ஏப்ரல் வரைக்கும் கொஞ்சம் வெப்பம் அதிகமா இருக்கும். மே மாதத்தில் இருந்து முன்கூட்டியே தொடங்க போகுது தென்மேற்கு பருவமழை. மே மாதம் எல்னினோ விலக போகுது. மே இறுதியில சூப்பர் எல்னினோ விலகி எல்னினோ என்கின்ற நிலைக்கு வந்து பிறகு ஜூன் ஜூலைல லானினா அமைப்பை நோக்கி பயணிக்க போகுது. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்ல அந்த அச்சுறுத்தல் முற்றிலுமாக விலகி இருக்கும். ஆக 2027 தென்மேற்கு, 2027 வடகிழக்கு அச்சுறுத்தல் இல்லாத மழைப்பொழிவு இருக்கும். அதாவது எல்லோருமே சொல்லக்கூடிய வகையில தென்மேற்கு பருவமழை சிறப்பா இருக்கும், வடகிழக்கு பருவமழை சிறப்பா இருக்கும் எல்லோரும் சொல்லக்கூடிய, ஒரு பக்கம் இல்லை என்றும் ஒரு பக்கம் இருக்கும் என்று சொல்லும் பொழுது விவசாயிகளுக்கு குழப்பம் ஏற்படுகிறது. ஆனால் 2027 தென்மேற்கு வடகிழக்கு மழை பொழிவு இருக்கும் என்று சொல்வார்கள். அப்பொழுது எல்னினோ விலகி லானினா வரப்போகிறது. ஆக இந்த அச்சுறுத்தல் வார்த்தைகள் எல்லாமே இப்பொழுதிலிருந்து வரக்கூடிய 2027 ஜூன் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் மாறிடும். இருந்தாலும் ஜூனுக்கு மேல் மாறப்போகிறது என்பது வரக்கூடிய ஜனவரியிலிருந்து உங்களுக்கு அச்சம் போக்கும் வகையில செய்திகள் இருக்கும். இடையில கோடை வெப்பம் அதிகமா இருக்கும். இதுதான் நம்முடைய ஆய்வறிக்கை. தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருந்து அறிந்திருந்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.